குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பண்ணுற ப்ராக்டிக்கலாக டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டிப்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. போயிட்டு நைட்டு டின்னர் முடித்ததுக்கப்புறம் சீரியல் பார்க்குறது, அப்புறம் அப்படி மொபைல் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு போய் நம்ம படுத்துருவோம் இல்லைங்களா. படுத்துட்டு காலையில் எந்திரிக்கும் போது கிச்சனில் பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு பரபரப்பு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க எல்லாத்தையும் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அந்த சூழ்நிலை எப்படி ஆகிடும்னா, அந்த வேலை செய்கிறவங்களுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இப்போ இந்த டென்ஷனை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போது வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ, அது குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்க யாருனா இருக்கட்டும், ஸோ எல்லார்கிட்டேயுமே முன்கூட்டியே நீங்கள் டின்னர் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன், நாளைக்கு என்ன பேக் பண்ணட்டும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கேட்குற அந்த ஐட்டம் செஞ்சு கொடுக்கறதுக்கான பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி அவங்க கேட்குறது செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது, அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட அவங்க இந்த பொருள் இன்றைக்கி இல்லை, இதை வேணால் நம்ம நாளைக்கு செய்யலாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தெளிவாக நாளைக்கு காலையில் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன லஞ்ச் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு நீங்கள் படுத்திங்கன்னா, காலையில் எந்திரிக்கும் போது அது என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற பரபரப்பான ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி தான் ஆண்களும், அவங்களுக்கு அந்த மறுநாள் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க யோசித்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டால் அதுவும் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக தான் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணால் இன்னும் அந்த வேலை ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக முடியும். சரிங்களா? ஓகே. இப்போது அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நம்ம காலையில் நைட்டு படுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, காலையில் அலாரம் செட் பண்ணுவோம். சரிங்களா? மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அலாரம் ஒரு தடவை அடிக்கும். சரி, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பண்ணுவாங்க. ஆனால் எப்போயுமே அலாரத்தை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் சில பேர் டீப் ஸ்லீப் போயிடுவாங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் தானே ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு டீப் ஸ்லீப் போயிடும். படக்குன்னு அலாரம் அடித்த ஒரு அந்த ஃபேஸ் ஆஃப் இது நமக்கு தோணும் போது அப்படியே பெட்லேருந்து ஒரு படக்குன்னு அப்படின்னு எந்திரிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், சைக்கலாஜிக்கலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நம்மளுடைய ஃபெட்டிக் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபெட்டிக்னா டயர்ட்னஸ், ஒரு லேசினஸ் ஆகிடுது. அன்றைய டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீக்னஸ்ஸாக இருக்கும். அந்த இமோஷ்னலாகவே நம்ம டிஸ்டர்ப் ஆகிடுறதுனால அந்த டென்ஷன் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு போய் பெட்டில் படுக்கிற வரைக்குமே அந்த நாள் கொஞ்சம் டென்ஸ்டாக பரபரப்பாக நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய எல்லா விதமான நம்ம ஃபிசிக்கலாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கலாக இருக்கட்டும், இமோஷ்னலாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டிஸ்டர்பன்ஸோடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி டென்ஷனாக எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உடனே பெட்லேருந்து பரபரப்புன்னு எந்திரிக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேட் ஆகிடுச்சு, ஆனால் நம்ம மைண்ட் செட்டை நம்ம ப்ராப்பராக இன்றைய டே நல்லா போகணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் பெட்லேருந்து எந்திரிச்ச உடனே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு உங்களுடைய ப்ரீத்திங் எஃபெக்டை நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நல்லா உங்களுடைய மூக்கு வழியாக சுவாசத்தை உள்வாங்குங்க. சரிங்களா? உள் வாங்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்டமன் வயிறு பகுதி பலூன் ஊதுற மாதிரி ஒரு 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 நீங்கள் பல்ஜ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பல்ஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த 60 செகண்ட்ஸ் லைக் 1 2 3 அப்படின்னு ஒரு 60 செகண்ட்ஸுக்கு நீங்கள் அந்த அப்டமனை ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாராலையும் 60 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். சரிங்களா? எவ்வளோ முடியுதோ அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு
கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த 60 செகண்ட்ஸ் முடியும்னா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பியும் அதை வாய் வழியாக மெதுவாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி விடணும். ப்ரீத் அவுட் பண்ணணும். சரிங்களா? சுவாசத்தை வெளியே விடணும் வாய் வழியாக. அப்போ நீங்கள் வாய் வழியாக விடும்போது என்ன ஆகிடும்னா, அந்த பல்ஜாக இருந்த அப்டமன் வந்து உங்களுக்கு திருப்பியும் அது உங்கள் பொசிஷனுக்கு, நீங்கள் எப்பயும் இருக்க நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதை ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணிங்கனாவே போகும். சரிங்களா? ஆனால் ரிலாக்ஸாக மெதுவாக பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நாளை வந்து ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டென்ஸ்டான ஒரு இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த நாளை வந்து இனிமையாக பண்ணலாம். இப்போ இந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணுங்கிறத கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், சுவாசத்தை உள்ளெடுக்கிறேன். சரிங்களா? எரெக்டாக உட்காந்துக்கோங்க பெட்டில். சுவாசத்தை உள்வாங்குறேன். அப்போ என் மூக்கு வழியாக நான் என் சுவாசத்தை உள்வாங்குறேன். இப்போ வாய் வழியாக நான் விட போகிறேன். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிதான முறை தான். உங்களுக்கு ஈஸியாக ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ மேஜர் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், சர்ஜரி பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்த வேண்டாம். டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே? மற்றவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த எனர்ஜியை எப்படி இவால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். நன்றி மக்களே.